பர்சனலாக இருக்கிற கேள்வின்னு ஐயா சொன்னார் இல்லையா, மனசுன்னு இருந்தால் பாதிக்கும். நான் என்கிட்ட வர பேஷண்ட்டெல்லாம் எனக்கு மனநோய் வந்துருச்சுன்னு வருத்தப்படும் போது நான் சொல்லுவேன், மனநோய் வந்துருச்சுன்னு நீ பெருமைப்படுன்னு சொல்லுவேன். ஏன்? மனசு இருந்தால் தானே உனக்கு மனநோய் வரும். மனசே இல்லைன்னா வராது. ஸோ உனக்கு மனசு இருக்குன்னு நல்லா தெரியுது. இது பெருமைப்பட வேண்டிய விஷயம், சிறுமைப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. மனசுன்னு இருந்தால் பாதிச்சாதான் அதுக்கு பேர் மனசு. அப்படி இல்லைன்னா அது என்னது? கல் மனசு. இதில் என்ன ரொம்ப முக்கியம்னா, சிவனை அடியார்கள் என்னன்னு கூப்பிட்றாங்க? சிவனடியார்னா கூப்பிட்றாங்க. சிவனை என்னன்னு கூப்பிட்றாங்க? பித்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயாவுக்கு தெரியும். பித்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? பைத்தியமேன்னு தான் கூப்பிடுறான். புரியுதா? கடவுளையே அப்படி கூப்பிடுறான். நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க பைத்தியத்தை பார்த்து? புரியுதா? பைத்தியம்னா என்ன கலோக்கியல் மீனிங் அப்படின்னா, எதுலையாவது நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் பைத்தியம். பணப்பைத்தியம், காதல் பைத்தியம்லாம் சொல்கிறோம் இல்லையா? உறுதியாக இருந்தீங்கன்னா. இது மோசமான வேர்டு. அது நான் என்னுடைய டெக்ஸ்ட் புக்லேயே அதை எழுதியிருப்பேன். பித்தா. நாம் எல்லாமே புஸ்தகத்தெல்லாம் ஆங்கிலத்தில் படிச்சுட்டு நீங்கள் என்னென்ன நம்ம பயன்படுத்துகிறோன்னு தெரியாமல் போயிட்டோம். பித்தா பிறைசூடி. ஏன் சிவனை மட்டும் பித்தன்னு சொல்கிறாங்க? பெருமாளை சொல்ல மாட்டேன்றாங்களே. ஏன்? சிவன் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறான்? அறகுறையாக போட்டுக்கிட்டு இருக்கிறான் இல்லையா? ஒன்று. சிவன் என்ன சந்தோஷம் வந்தால் என்ன பண்ணுவான்? ஆட்டமாக ஆடிடுவான். ருத்ர தாண்டவம். எங்கே ஆடுவான்? சுடுகாட்டில் ஆடுவான். அப்ராப்ரியேட் பிஹேவியர். அது என்ன பூசிக்கிட்டு ஆடுவான்? என்ன சாம்பல்? மாயாணத்தில் இருக்கிற சாம்பல். இப்போ புரியுதா ஏன் அவனை பித்தான்னு சொல்கிறாங்கன்னு? யாரையாவது கொஞ்சும் போது என்ன சொல்கிறீங்க? ஒரு ஃபேமஸ் பாட்டு இருந்துச்சு அந்த காலத்தில், உங்களுக்கு தெரியுமா தெரியல, அடிபோடி. ஸோ பைத்தியம்ன்றது ஒரு ஸ்டிக்மடைசிங் களங்கமான வேர்டெல்லாம் கிடையாது. புரியுதா? நீங்கள் நல்லா அழகாக சொல்லி புரிஞ்சுக்கிட்டுனா, மனசும் உள்ள நலத்தை பற்றியும் இருக்கிற ஒரு சப்ஜெக்டை போல ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டு உலகத்திலே கிடையாது. புரியுதா? எத்தனை விதமான உடல் நோயை வேணாலும் குணப்படுத்திடலாம். அது வாழ்நாளை அதிகரிக்கும். இட் ஆட் இயர்ஸ் டு யுவர் லைஃப். பட் நீங்கள் மனநலத்தோடு இருந்தீங்கன்னா என்ன பண்ணும்? வாழ்நாள் அதிகரிக்காது. இட் ஆட் லைஃப் டு இயர்ஸ். வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும். அப்போ எது முக்கியம்? மனநலம் தான் முக்கியம் உடல் நலத்தை விட.